சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க. மே மாதம் 11 இந்த குரு பெயர்ச்சியானது ஆக போகுது. இந்த குரு பயிற்சி சற்றக்குறை பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் 2026 வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு. அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க. இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறாரு, அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்கார். இப்போ நிறையா இடத்துல ஒரு மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன, எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இதனால் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, எதுலெல்லாம் மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக 180 டிகிரியில் இருக்கும். இப்படி நேராக இருக்கும். பக்கத்தில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா? அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது. அது மாதிரி அதுக்கு 180 டிகிரி பார்வை, அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர். அது எல்லா கிரகத்தையும் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது. அது அல்லாமல் அவருக்கு 2 பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். 120 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார். அதனால் 5ஆம் வீட்டு பார்வையும் 9ஆம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் 3 வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது. இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பார்க்கிறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட, அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவருடைய பார்வைங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான். அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான். அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் நம்ம பூமியை விட 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, பழங்காலத்திலலாம் பழைய காலத்திலலாம் அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய பல அந்த எரிக்கற்களினுடைய தாக்குதலை குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் குரு பகவான், அதாவது இந்த ஜூபிட்டர் பிளானட்ல போய் மோதி இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான். அதே போல வருங்காலத்திலே நிறைய விஷயத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும். அதே மாதிரி தேதிக்கு ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம். இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும். இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாமிர பிஸ்னஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம், காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும். அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் லார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தங்கம் வாங்கணும், வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும், நமக்கு நல்ல தங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம், நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு, வியாழ நோக்கு, குரு பார்வை மிக மிக அவசியம். அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, வியாழ நோக்கு வந்துருச்சா, குருதசை வந்துருச்சு
வந்துருச்சா, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம், முக்கியமான கிரகம். அவருடைய பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி நடக்குதுங்க. அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சி அடைகிறார். அந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமக. கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மை தின்மைகள் என்னங்கிறத கவனிங்க. இதில் 10ஆம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான். இதில் என்ன ஒரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாங்க, 10ஆம் பாவத்தில் 10ல் குரு துரியோதனன் மாண்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் 10ஆம் பாவத்தில் குரு இருந்தார்னா உங்களுக்கு பெரிய ஒரு சில கண்டங்கள்லாம் ஏற்படும், கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. ஒரு சொல்லும்போதே நல்லா கவனிங்க. குரு பகவான் எந்த பாவத்துக்கு உடையவர், இப்போ எந்த பாவத்தில் இருக்கார், அதையும் சேர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். பொதுவாக 10ல் குரு இப்படி, 2ல் குரு இப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் சரியானபடி இருக்காது. எந்த பாவத்துக்கு உடையவர் எந்த பாவத்தில் இருக்கார், அப்போ என்ன நடக்கும், அதை வச்சு தான் சொல்லும்போது தான் பலன் துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் கன்னிராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போது குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கார். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் எதுக்கு உடையவர், முதல்ல கன்னிராசிக்கு 4ஆம் பாவத்துக்கு உடையவர். 4ஆம் பாவம் இல்லைங்களா, உங்கள்லேருந்து 4ஆம் வீடு வரும் கோணராசி. அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்கும் உடையவர். 7ஆம் பாவம் நேராக பார்த்தீங்கன்னா சமசப்தமம்னு சொல்லுவீங்க. உங்களுடைய ராசிலேருந்து எண்ணிங்கன்னா 7ஆம் வீடு மீனத்தில் வரும். அந்த பாவத்துக்கும் உடையவர் குரு பகவான். இப்போ அவர் 10ல் இருக்கார். இப்போ நல்லா கணக்கு கவனிங்க. 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 4, 7, 10. இது என்னங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க, இதுதானங்க வரப்போகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4, 7, 10ங்கிறது தான் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேந்திர யோகம் ஒருத்தவனுக்கு வரணும். அதாவது கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா 120 டிகிரி, 120 டிகிரி, 120 டிகிரி, 120 டிகிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்துடும். ஒரு கரெக்டாக ஒரு ஸ்கொயராக ஒன்று கிடைக்கும். இந்த ஸ்கொயர் என்ன அப்படின்னாங்க, இந்த 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரியில் வருது இல்லைங்களா, இந்த ஸ்கொயர் என்ன மாதிரியான பலன், இது என்ன நன்மை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இதற்கு கேந்திரம்னு பேர். இதற்கு இப்படி ஒரு சேர்க்கை வந்தால் இதற்கு மாகேந்திரம் அப்படின்னு பேர். சரிங்க, இந்த மாகேந்திரம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வச்சுப்போம். அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, திருமண பொருத்தத்தில் தசவித பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த தசவித பொருத்தத்தில் தினம் கணம் அது ரொம்ப முக்கியம். ரஜ்ஜு அதில் ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா மாகேந்திரம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கும். மாகேந்திரம் இருக்கும், ராசி இருக்கும், ராசி அதிபதி பொருத்தம் இருக்கும், அதே மாதிரி ரஜ்ஜு இருக்கும், வசிய பொருத்தம் இருக்கும், அதே மாதிரி யோனி பொருத்தம் இருக்கும், வேதை பொருத்தம், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதில் இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படின்னு ஒரு பொருத்தம் இருக்கும். இது என்னங்க மாகேந்திர பொருத்தம் அப்படின்னா, 2 பேருக்கும் அவங்க ஒன்றா சேரும்போது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும், வம்ச அபிவிருத்தி இருக்குமா, எப்படி நடக்கும்ங்கிறத சொல்கிறது தான் மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிற பொருத்தம். மாகேந்திர பொருத்தம் கம்மியாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் கொஞ்சம் கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறக்காது, கொஞ்சம் தாமதம் ஆகும். அல்ல மாகேந்திர பொருத்தம் நல்லா இருக்குன்னா குழந்தை கல்யாணம் ஆனோடனே நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் பிறக்கும்பாங்க. அப்போது இந்த எதுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, இந்த மாகேந்திர பொருத்தம்ங்கிறது அதை எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்தை எப்போ கிடைக்குங்கிறத சொல்லுது மாதிரி, இப்போ உங்களுக்கு இந்த மாகேந்திரம் உருவாகுது. இந்த மாகேந்திரம் உருவாகிறதுனால குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல்ல ஒரு பெரிய ப்ளஸ், குழந்தை பாக்கியம் நடக்குங்க. இல்லைங்க ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இப்போ அடுத்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா நிச்சயமாக அடுத்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்கிறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுப்போம், அடுத்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும். இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அடுத்து ஒரு பெண் குழந்தையை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் எதிர்பார்த்தா அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படியான குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு. அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸை இந்த மாகேந்திர யோகம் உங்களுக்கு உருவாகிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு. அடுத்ததை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஜீவனஸ்தானம்னு பேர். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க
10ஆம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த 10ஆம் பாவம்ங்கிற ஜீவனஸ்தானம். அப்போ அந்த ஜீவனஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் போச்சுன்னா அந்த கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும். அதனால் அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அவருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குது, உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குது, அடுத்ததாக 6ஆம் வீட்டை பார்க்குது. இந்த 2ஆம் இடம் பணபரம் அப்படின்னு பேர். அதனால் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். அதே போல் முக்கியமாக இன்னொரு தடவை சொன்னீங்க, இன்னொரு நாளாக கவனிச்சிங்கன்னா 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது. 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல இடத்துல ஏதோ கடன் கிடைப்பதற்கோ அல்ல கடன் இருக்குன்னா அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கோ வாய்ப்பை உருவாக்குறாரு இந்த குரு பகவான். சரிங்க, இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா 6ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போட்டுட்டு வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 100% நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலன். இது உங்களுக்கு காலதாமதமாகுது, இல்லை ஏதோ ஒரு இழுபறி இருக்குது, சரியாக நடக்கலை, சரியாக தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பயங்கரமான எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரிங்க, இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகத்தை எப்படி நம்ம உணர்றது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க. அடியன்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமகா. நல்லது நடக்கட்டும். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமகா.